விநாயகர் புராணம். நிலைமை புரிந்த காசிராஜன் மகோர்கடன் தங்கியிருந்த அறைக்கு ஓடி வந்தான். மகோர்கடரை சித்தி புத்தியர் மூலம் எழுப்பினான். நடந்து கொண்டிருக்கும் அபாயத்தை விளக்கினான். அப்படியா என்று சாதாரணமாக சொன்ன மகோர்கடர் தன் கமண்டலத்தை எடுத்தார். தீர்த்த நீரை கையில் எடுத்து வீசினார். அந்த நீர்த்துளிகள் பறந்து சென்றது. அங்கே தீயாக மாறி எரிந்து கொண்டிருந்த ஜுவாலாமுகன் என்ற அசுரன் அந்த நீர்பட்ட மாத்திரத்தில் அணைந்து விழுந்து உயிரை விட்டான். புயலாக மாறி வீசிய விதாரணன் என்பவனும் அந்த புனித நீரின் வேகத்தை தாங்க முடியாமல் ஒடுங்கி சாய்ந்தான். பின்னர் மக்களை விழுங்கிக் கொண்டிருந்த வியாக்ரமுகன் என்ற அசுரனை கொல்ல நேரில் புறப்பட்டார் மகோர்கடன். தன் சக்தியால் கன நேரத்தில் அவன் முன் சென்று திறந்த வாயை அப்படியே கிழித்து இரு கூறாகி அவனை கொன்றார். காசிராஜன் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அதே நேரம் தன் மக்களில் பலர் உயிர் இழந்ததையும் ஊர் பெரும்பகுதி தீயாலும் புயலாலும் சேதமடைந்ததையும் கண்டு வருத்தப்பட்டான். அவனது உணர்ச்சிகளை புரிந்து கொண்ட மகோர்கடர் உயிரிழந்த மக்களை இழ செய்தார். நகரை தன் பார்வையினாலேயே முன்பை விட அழகு பெறும்படி செய்துவிட்டார். இப்படி அற்புதம் புரிந்த மகோர்கடரை கொல்ல வேதாந்தக நராந்தக அசுரர்கள் மேகன் என்ற அசுரனை அனுப்பி வைக்கிறாங்க. அவன் ஒரு ஜோதிடர் போல மாற்று உரு கொண்டு காசி நகர் வந்து சேர்ந்தான். காசிராஜனை சந்தித்த அவன், அரசே, நான் ஒரு கந்தர்வன். கந்தவர்களே என்னிடம்தான் ஜோதிடம் பார்க்கிறார்கள் என்றால் சாதாரண மானிடர்களான உங்கள் எதிர்காலத்தை ஏடே பார்க்காமல் முகத்தை பார்த்தே சொல்லிவிடுவேன். உனக்கும் உன் காசி ராஜ்யத்துக்கும் கேடு காலம் வருகிறது. உங்களோடு இருக்கிறானே ஒரு யானை முகன், அவன் உங்களை அழித்து நாட்டை கைப்பற்றவே உங்களுடன் தங்கி நல்லவன் போல் நடித்து கொண்டு இருக்கிறான். அவனை உடனே ஊரை விட்டு விரட்டி விடுங்கள். அவனை காட்டுக்கு அனுப்புவது மிக மிக நல்லது என்றான். காசிராஜனுக்கு அவன் ஏதோ அசம்பாவிதம் செய்யும் நோக்கத்தில் வந்துள்ளான் என்பது புரிந்துவிட்டது. இருப்பினும் அவனுக்கு சாதகமானவன் போல நடித்து மிகவும் சமயோகிதமாக, ஜோதிடரே, அப்படியானால் ஒன்று செய்யுங்கள், நீங்களே அந்த யானை முகத்தானை இழுத்து கொண்டு போய் காட்டில் விட்டு விடுங்களேன் என்றான். மேகனுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. அவனை காவலர்கள் மகோர்கடர் நிற்கும் இடத்திற்கு அழைத்து சென்றார்கள். அவன் அருகே வந்த மகோர்கடர், என்ன ஜோதிடரே, நலம்தானா என்று கேட்டதும் மேகனுக்கு தூக்கி வாரி போட்டது. தான் ஜோதிட வேடமிட்டு வந்தது இவனுக்கு எப்படி தெரிந்தது என்று குழம்பிய அவனை மேலும் குழப்பினார் மகோர்கடர். ஜோதிடரே, காசி நகரத்துக்கு அழிவும் அபாயமும் இருப்பதாக காசிராஜனை நீர் எச்சரிக்கை செய்தீராமே, அத்துடன் என்னால் இவ்வூருக்கு அபாயம் இருப்பதாக சொன்னீராமே என்றதும் அவன் இன்னும் அதிர்ச்சி அடைந்தான். அரண்மனையில் காசிராஜனிடம் தனித்து சொன்ன விஷயங்கள் இவனுக்கு எப்படி தெரிந்தது? இவன் நிச்சயமாக ஒரு மாயாவிதான் என்று நினைத்தவன் நல்லவன் போல் நடித்து, மகோர்கடரே, தாங்களும் இவ்வூரில் இருப்பது ஆபத்துதான். உமக்கு யானைகள், தண்ணீர் இவற்றால் உயிர்கண்டம் இருக்கிறது. இதில் தப்பினால் உம்மை விஷம் கொடுத்து கொன்று விடுவார்கள். இன்னும் 4 நாட்களில் இது நடக்கும். எனவே நீர் காட்டிற்கு வந்துவிடும். நான் அங்குதான் போகிறேன். நீரும் என்னுடன் வந்தால் இந்த இக்கட்டில் இருந்து தப்பிவிடலாம் அப்படின்னு சொல்றான். மகோர்கடர் நடுங்குவது போல நடித்து, ஜோதிடரே, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் என் உயிரை காப்பாற்ற ஆவண செய்தீர். உம்முடன் நான் காட்டுக்கு வருகிறேன். என் மீது அக்கறை கொண்டு ஜோதிடம் சொன்னதற்கு கூலியை உமக்கு நான் கொடுக்க வேண்டாமா என்றவர் தன் கழுத்தில் கிடந்த முத்து மாலையை கலற்றி அவன் கழுத்தில் போட்டார். அந்த கணமே அந்த மாலையிலிருந்து நெருப்பு பற்றி மேகனை அழித்தது. இப்படி பல முறை வந்த அசுரர்களும் மகோர்கடரின் தாயான அதிதியைப் போலவே மாறுவேடம் அணிந்து வந்த பிரமரை என்ற அரக்கியையும் மகோர்கடர் கொன்றார். இந்த நிலையில் காசி நகர மக்கள் அனைவரும் அரண்மனைக்கு வந்து மன்னரை பார்க்க விருப்பம் தெரிவித்தனர். உப்பரிகையில் வந்து நின்ற மன்னனை வணங்கிய மக்கள், மாமன்னரே, நம் ஊருக்கு வந்திருக்கும் மகோர்கடர் பல அற்புதங்கள் செய்துள்ளார். ஆண்டு போன எங்களை கூட உயிருடன் எழுப்பினார். எனவே அவரை எங்கள் வீடுகளுக்கு அழைத்து சென்று விருந்து படைக்க விரும்புகிறோம். தாங்கள் அனுமதி அளிக்க வேண்டும் என்றனர். காசிராஜன் தயங்கினான். யாராவது ஒருவர் மகோர்கடரின் உயிருக்கு ஆபத்து விளைவித்து விட்டால் கஷ்யப்பருக்கு பதில் சொல்வது யார் என்ற பயத்தில், மக்களே, இதெல்லாம் சாத்தியமில்லை. ஏனெனில் மகோர்கடர் நம் ஊரில் உள்ள பல்லாயிரக்கணக்கான மக்களின் வீடுகளுக்கு தினமும் ஒரு வீடு விதம் வந்தால் கூட பல ஆண்டுகள் பிடிக்கும். இதெல்லாம் நடக்கிற காரியமா என்றார்.
அப்பொழுது மகோர்கடர் அங்கு வந்தார். காசிராஜா, நீ மக்களின் விருப்பத்தை நிறைவேற்றுவதாக வாக்களித்து விடு, எல்லோரு வீட்டுக்கும் போக வேண்டியது என் பொறுப்பு அப்படின்னு சொல்றாரு. காசிராஜனும் இதற்கு சம்மதிக்கவே மக்கள் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்து வீடுகளுக்கு திரும்பினர். தங்கள் வீட்டுக்கு வரும் மகோர்கடரை வரவேற்க பிரம்மாண்ட ஏற்பாடுகளை செய்தனர். ஆனால் வித்ருமை என்ற பெண் மட்டும் கவலையுடன் இருந்தாள். வித்ருமையின் கணவர் சுக்லர் உஞ்ச விருத்திக்காக வெளியே சென்றிருந்தார். அக்காலத்தில் வேதியர்கள் உஞ்சவிருத்தி எனப்படும் பிக்ஷை எடுத்து வரும் அரிசியை சமைத்து ஆண்டவனுக்கு நைவேத்தியம் செய்வார்கள். அதையே சாப்பிடுவார்கள். மீதமிருந்தால் தானம் செய்து விடுவார்கள். சில சமயங்களில் எதுவும் கிடைக்காமல் போனால் பட்டினிதான். இந்த நிலையில் மகோர்கடருக்கு விருந்து வைக்க வேண்டும் என்றால் நடக்கிற செயலா? வித்ருமையின் வீட்டில் தவிடு வெல்லம் மட்டும் இருந்தது. அந்த தவிட்டில் மோதகம் அதிரசம் முதலியவற்றை செய்தால் வித்ருமை. அன்பு துணைவரே, மகோர்கடர் கருணை மிக்கவர். நம் காசி தேசத்துக்கு ஒளிகாட்ட வந்துள்ளார். அவர் நம்மை போன்ற ஏழைகளை புறக்கணிக்க மாட்டார். மேலும் நான் செய்துள்ள இந்த மோதகத்தில் ஒரு சிறு துளி அவர் வாயில் பட்டால் போதும், நான் மகிழ்வேன் அப்படின்னு சொல்றார். சுக்லரும் ஆமோதிப்பது போல் தலையாட்டினார். அன்றைய தினம் வழக்கத்தை விட முன்னதாகவே மகோர்கடர் சுக்லரின் வீட்டுக்கு எழுந்தருளினார். உலகையே காக்க வந்துள்ள உத்தமரே, வரவேண்டும் வரவேண்டும் என கூறி தம்பதியர் வரவேற்கிறாங்க. அவரது திருவடிய தாம்பலத்தில் தாங்கி நீராட்டி மஞ்சள் குங்குமம் முதலியவற்றை பூசி பாத தீர்த்தத்தை தலையில் தெளித்து, லோகநாயகரே, நாங்கள் ஏழைகள், ஏதோ எங்களால் இயன்ற பலகாரங்களை தவிடு கொண்டு செய்திருக்கிறோம், தாங்கள் அமுது செய்ய வேண்டும் அப்படின்னு பணிவோட கேட்குறாங்க. ஆஹா, தவிட்டில் கூட பலகாரமா? காசி மக்களின் அன்பை நான் என்னவென்று புகழ்வேன். நான் இதுவரை போன இடங்களில் எல்லாம் கற்கண்டு சாதம், பால் சாதம், தயிர் சாதம், புளியோதரை, இன்னும் கோதுமை வகைகளில் என்னென்ன பண்டங்களோ சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து போனேன். உங்கள் வீட்டில் எனக்கு பிடித்த உயர்ந்த வகை பலகாரத்தை தந்திருக்கிறீர்கள். வித்ருமை தாயே, எனக்கு இது போதாது, இன்னும் இருப்பதையெல்லாம் எடுத்து வாருங்கள் அப்படின்னு சொல்றாரு. வித்ருமைக்கு மகிழ்வதா அல்லது வருந்துவதா அப்படின்னு புரியல. ஒரு நபருக்கு தேவையான அளவுக்கே தவிடு இருந்தது, வெல்லமும் காலி. அதை கொண்டு பலகாரம் செய்தாயிற்று. மகோர்கடர் இன்னமும் கேட்கின்றாரே. அவள் கையை பிசைந்தது கண்டும் சுக்லரின் முகத்தில் பதட்டம் நெளிவது கண்டும் மகோர்கடர் சிரித்தார். என் அன்பு பக்தர்களே, உங்களை நான் அறிவேன். எனக்கு ஆடம்பரமும் அளவும் பெரிதல்ல. பக்தியுடன் ஒரு சிறு உருண்டையை தந்திருந்தாலும் ஏற்பேன். ஒரு கைவிடி பொறி தந்தாலும் எனக்கு போதும். என்னை உங்களுக்கு தெரியவில்லையா என்றவர் கர்ஜனையுடன் சிரித்தபடி விஸ்வரூபம் எடுத்தார். சிங்க வாகனத்தில் சித்தி புத்தி இருவரும் அமர 16 கரங்களுடன் ஆயுதம் தாங்கி விநாயக பெருமானாக காட்சியளித்தார். காசியில் யாருக்கும் கிடைக்காத அந்த திவ்ய காட்சி வித்ருமையின் பக்திக்கு கிடைத்தது. விஷயம் காசிராஜனுக்கு தெரிய அவனும் நகர மக்களும் ஓடோடி வந்து அந்த திவ்ய தரிசனத்தை கண்டனர். வித்ருமையின் களங்கமற்ற எளிய பக்தி காசி நகருக்கே விநாயகரின் தரிசனத்தை கொடுத்தது. பின்னர் காசிராஜன், விநாயக பெருமானே, தாங்களே எங்கள் அருகில் இருக்கும்போது தாங்கள் யாரை கண்டு கலங்க வேண்டும்? தங்களின் திருப்பாதத்தில் என்னையும் என் தேச மக்களையும் சேர்த்து முக்தி அருள வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். விநாயகர் அவர்களிடம், இந்த தேசத்தில் பிறப்பவர்களுக்கும் இங்கே வருபவர்களுக்கும் தங்குபவர்களுக்கும் முக்தி அருளுவேன் என அருள் பாவித்தார். அனைவரும் பூலோகத்தில் இன்னும் நீண்ட காலம் செல்வ செழிப்புடன் வாழ அருள் செய்தார். வித்ருமை சுக்கிலர் தம்பதியருக்கு ஏராளமான செல்வத்தை கொடுத்து தக்கவர்களுக்கு தானம் செய்து இறுதியில் தன் திருவடிகளை அடைய வரம் கொடுத்தார். இந்த நேரத்தில் தன்னால் அனுப்பப்பட்ட அனைத்து அசுரர்களும் அழிந்ததால் ஆத்திரமடைந்த நராந்தகன் மகோர்கடரை நேரில் சென்று அழிக்க புறப்பட்டார். இதை அறிந்த காசிராஜன், விநாயகரே தங்களுடன் இருக்கும் தைரியத்தில் அவரை சென்று வணங்கி போரில் வெற்றி பெற ஆசி வேண்டினான். மகோர்கடர் அவனிடம், காசிராஜா, நராந்தகனுக்கு அழிவு காலம் வந்துவிட்டது, உன்னுடன் நானும் ஒரு போர் வீரனாக வருகிறேன் என்று சொல்லி கவசம் அணிந்து வாளைந்து புறப்பட்டார். நராந்தகனின் அசுர படைக்கும் காசிராஜனின் படைக்கும் இடையே கடுமையான யுத்தம் நடந்தது. இரு தரப்பிலும் எண்ணற்ற வீரர்கள் இறந்தார்கள். மகோர்கடரை நராந்தகன் கடுமையாக எச்சரித்தான். ஏ யானை முகத்தோனே, சிறுவனே, மரியாதையாக ஓடிவிடு. சிறுவன் என்பதற்காக உன்னை விட்டு விடுகிறேன், இல்லாவிட்டால் இதற்குள் உன் தலை என் கையில் இருந்திருக்கும் அப்படின்னு வீரவசனம் எல்லாம் பேசுறான்.
மகோர்கடர் சிரித்தார். தலைதானே கையில் வேண்டும், இந்தா பிடி என்றவர் ஒரு பானத்தை எடுத்து நராந்தகனின் தலையை குறிவைத்தார். அது அவனது சிரத்தை அறுத்து தள்ளியது. காசிராஜனின் வீரர்கள் நராந்தகன் அழிந்தான் என கோஷமிட்டனர். ஆனால் என்ன ஆச்சரியம், மற்றொரு தலை முளைத்தது. முளைத்த தலை மீண்டும் மகோர்கடர் கொய்ய புதிதாக தலை முளைத்தது. அப்பொழுது சிவனிடம் பெற்ற அஸ்திரம் ஒன்றை அவன் தலையில் எய்ய நராந்தகனின் ஆவி பறந்தது. அவனது தலை தேவலோகத்தில் ஆட்சியில் இருந்த தேவாந்தகன் காலில் போய் விழுந்தது. ஆ சகோதரா, போய்விட்டாயா? உன்னை கொன்றவர்கள் யார் அப்படின்ட்டு தேவாந்தகன் தன்னோட வாளை உருகுறான்.